எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மதுரை அம்மாச்சி சமையலில் ரோட் சைட் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கடுகு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை இப்போ நம்ம உள்ளே போட்டுக்கலாம், லைட்டாக உடச்சி விட்டு. பிரியாணி இலை இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை நல்லாவே நம்ம வதக்கி விட்டுருக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர முடிய நம்ம இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இன்னும் நம்மளோட வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகல. ஸோ இன்னுமே வெங்காயம் வதங்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்காச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, நமக்கு ஸ்பைஸ் தேவையான அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பச்சை வாடை போக முடிய நீங்கள் இதை நல்லாவே வதக்கலாம். ஆனியன் இல்லை, எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கனால ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பச்சை வாடை போனனால நாங்கள் டொமேட்டோவை ஆட் பண்ணுறோம். நம்ம தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணது நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எண்ணெயும் நல்லாவே பொரிஞ்சு வருது. அரைச்சி வச்ச தேங்காயை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, தேங்காய் ஊற்றின பவுலில் இப்போ நம்ம 2 பவுல் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை உள்ளேயே நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணலாம். 2 பவுல் ஆஃப் வாட்ரு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில்ஸ் வர முடிய இதை நம்ம க்ளோஸ்லேயே வச்சுருவோம். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ விசிலை வச்சாச்சு. இது 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எவ்வளோ எம்மியாக இருக்க போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 2 விசில் வந்துருச்சுங்க. 2 விசில் நம்ம ஸ்டவ்வில் இப்போ கீழே இறக்கி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மதுரை அம்மாச்சி சமையலில் மதுரை ரோட் சைடு சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தாலே தெரியுங்க, என்ன செமையாக மிதக்குது. சப்பாத்தி, தோசை, இட்லி இது எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் முதல்ல ரோட் சைடில் வச்சு சாப்பிட்ற மாதிரியே ஒரு செம டேஸ்ட் இருக்குங்க.